ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெப் டெவலப்பர் தமிழன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML செஷனோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க என்னுடைய சேனல்ல வீடியோ இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML பேஜை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், பிளஸ் HTML ஓட பேசிக்ஸான டாக்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு HTML ஃபைல் பேஜை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இந்த இடத்துல பார்த்துடலாம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML செஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நியூ ஃபைல் அண்ட் நியூ ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபைலை கிரியேட் பண்றதுனால நான் இந்த இடத்துல நியூ ஃபைல்ன்ற ஆப்ஷனை நான் இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இந்த இடத்துல நியூ ஃபைல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுனால அந்த ஃபைல் நேமை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஃபைல் நேம் வந்து index.html இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். இந்த .htmlன்றது HTML ஓட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. வாங்க இந்த இடத்துல ஓகே கொடுத்து நான் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, அந்த ஓகே கொடுத்து கிரியேட் பண்ணதுனால HTML ஐகானோட இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. இதோட ஃபுல் வீடியோ வந்து என்னுடைய சேனல் நேமு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.